ஹாய், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களோட வெயிட் லாஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றத சொல்லுங்கள். நம்ம நியூ இயர் வெயிட் லாஸ் சேலஞ்சில் கலந்துட்டுருக்கக்கூடிய எல்லா சிஸ்டர்ஸும் அவங்களோட வெயிட் லாஸ் சேலஞ்சை சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக அவங்களோட ரிசல்ட் என்ன அப்படின்றத கூடிய சீக்கிரம் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா உங்களோட வெயிட் லாஸ் சேலஞ்சுக்கு நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பீங்க? ஒரு பழம் வாங்குறதாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு மில்லட்ஸ் வாங்குறதாக இருந்தாலும், இல்லை ஒரு ப்ரோட்டீன் நமக்கு ஈஸியாக உடம்புக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் நிறைய விஷயங்களுக்கு நிறைய செலவு பண்ணியிருப்பீங்க. ஆனால் உங்களில் எத்தனை பேருக்கு நல்ல ரிசல்ட்டுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாதி பேருக்கு மேலே நான் எவ்வளோ செலவு பண்ணி எனக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கல, எல்லாமே வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் ஒரு பொருள் ஃப்ரீயாகவே நமக்கு கிடைக்கும் வெயிட் லாஸ் ஈஸியாக பண்ணுறதுக்கு. ஆனால் அதை யாருமே கண்டுக்க மாட்டோம். அந்த பொருள் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? உங்களில் நிறைய பேர் இப்போ யோசனை பண்ணியிருப்பீங்க, வெயிட் லாஸ்க்காக நிறைய பொருள் வாங்கி நம்ம சாப்பிட்ருக்கோம், ஆனால் அதிலெல்லாம் வெயிட் குறையாதது ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய பொருளில் ஈஸியாக வெயிட் குறையுமா, அது எந்த பொருள் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணியிருப்பீங்க. இன்னும் ஒரு சிலர், என்னம்மா நீ வளன்னு பேசிகிட்ருக்க, என்ன பொருள்னு சொன்னால் நான் சட்டுன்னு போய் வாங்கிட்டு வந்துட மாட்டேனா, எந்த கடையில் ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னு சொல்லுங்கள், நான் போய் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஓகே, உங்களுக்கு பொறுமை இழந்து போச்சு. ஆனால் கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பொறுமையாக இருந்தால் தான் உங்களோட வெயிட் லாஸ் அப்படின்றது ஈஸியாகவே நடக்கும். அதே மாதிரி நான் சொல்லக்கூடிய பொருளையும் கொஞ்சம் பொறுமையாக கேட்கலாம் இல்லையா? எப்பவுமே ஃப்ரீ அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துட்டாலே அந்த பொருளுக்கான மதிப்பு சுத்தமாக கிடைக்காம போயிடும். அதே மாதிரி தான் இந்த பொருளுக்கும் மதிப்பு இல்லாமல் யாருமே ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காத அந்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை. இந்த பேரை சொன்ன உடனே ஒரு சிலருக்கு சலிப்பு ஏற்பட்டிருக்கும். ஆனால் உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப உதவி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கண்டிப்பாக கருவேப்பிலை தான். இன்னும் ஒரு சிலர், நான் டெய்லி கருவேப்பிலை என்னோடய சமையலில் சேர்த்துக்கிறேன், எனக்கு ஒன்றும் வெயிட் லாஸ் ஆன மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. கண்டிப்பாக சாதத்தை தவிர்த்து மீதி எல்லா பொருட்களையும் நீங்கள் கருவேப்பிலை சேர்க்குறவங்களாகவே இருந்தாலும் அதை சாப்பிட்றீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான பதில் இருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ரசமாக இருந்தாலும் சரி, ஒரு குழம்பு சாம்பார் பதார்த்தமாக இருந்தாலும் அந்த கருவேப்பிலையை எல்லாம் எடுத்து போட்டுட்டு தான் சாப்பிட்றோம். கருவேப்பிலையோடு மென்று சாப்பிட்றவங்கன்னு பார்த்தீங்கன்னா 100ல் 1-2 பேராக தான் இருப்பாங்களே தவிர்த்து மீதி பேர் எல்லாமே அதை வந்து ஒரு அலங்கார பொருட்களாகத்தான் பயன்படுத்துகிறாங்களே தவிர்த்து மற்றபடி அது உடம்புக்கு எவ்வளோ நல்லது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. உங்கள் எல்லாருக்கும் ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கடைகள்லேருந்து கருவேப்பிலையை வாங்கிட்டு வந்து அதை நல்லா அலசி உலர்த்திடுங்க. உலர்த்தினதுக்கப்புறமா நல்லா வந்து வெறும் கடாயில் எண்ணெய் இல்லாமல் அதை நல்லா வந்து ஃப்ரை பண்ணிவிடுங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சமாக மிளகு கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எப்பவுமே ஒரு டப்பாவில் வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த ஒரு சமையல் செய்கிறதாக இருந்தாலும், அது ஒரு சாம்பாராக இருந்தாலும் சரி, ஒரு ரசமாக இருந்தாலும், எந்த ஒரு சைட் டிஷ் நீங்கள் வெஜ்ஜாக செஞ்சாலும் சரி, நான்வெஜ்ஜாக செஞ்சாலும் சரி, அதில் ஒரு 2 ஸ்பூன் இந்த பொடியை சேர்த்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணாலும் சரி, வெயிட் லாஸ் பண்ணலனாலும் அதோட மதிப்பு நம்ம உடம்புக்கு மட்டும்தான் தெரியும். உடம்பு அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும். இதை எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக வெயிட் லாஸ் பண்ணாதவங்க ஏற்கனவே நான் சொன்ன டிப்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க நீங்கள் பச்சையாகவே அந்த கருவேப்பிலையை எடுத்துக்கணும். இந்த கருவேப்பிலையை நீங்கள் வந்து அரைச்சி ஜூஸாக எடுத்துக்கலாம். ஆனால் இது கூட இன்னும் ஒரு சில பொருட்களை சேர்க்கறதன் மூலயமா உங்களோட வெயிட் லாஸ், அதாவது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பாடியில் ஒரு சில இடத்துல மட்டும் வெயிட் அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு ஆம்ல இருக்கும், ஒரு சிலருக்கு செஸ்ட்டில் இருக்கும், ஒரு சிலருக்கு பட்டக்ஸில் இருக்கும். அது மாதிரி ஃபேட்டெல்லாம் கரைக்கிறதுக்கு கருவேப்பிலை கூட நெல்லிக்காய், இல்லைனா கருவேப்பிலை கூட வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சப்பழம், கருவேப்பிலை கூட தேங்காய் பால் இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்பொழுது அதோட வெயிட் குறையிறதுன்றது பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே நடக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்திங்கன்னா ரிசல்ட் உங்களுக்கு சீக்கிரமாகவே கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் எந்த வயதினராக இருந்தாலும் சரி, இல்லை எந்த நேரத்துலையும் இந்த கருவேப்பிலையை நீங்கள் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். கருவேப்பிலையை சாப்பிட்றவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இளமையாகவே இருப்பாங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலனா கூட இனிமேல் அது ட்ரை பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன பொடி இருக்குது பார்த்திங்களா, அதை நீங்கள் சாதத்தோடு பிணைஞ்சு கூட நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம். பசங்களுக்கும் கொடுங்க. இந்த பனிக்காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா தொண்டை கரகரப்பாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பொடியை சாதத்தில் பிணைஞ்சு சாப்பிடும்பொழுது அந்த கரகரப்பு கூட உங்களுக்கு ஈஸியாகவே போகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாயம் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கறதுக்கு அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் வரக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.